Okay, இந்த program என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Simple interest formula is given below. Simple interest equals PNR by 100. Here P refers to the principal amount, N refers to the number of years and R refers to the rate of interest. So இதனுடைய மூணு வேல்யூ கொடுத்துறாங்க. நம்ம simple interest calculate பண்ணோம். You will be given input of PNR and expected outcome. So இந்த நாலு input நமக்கு கொடுத்திருக்காங்க. Principal, rate of interest, number of years and expected outcome. Calculate the interest amount and return 1 if the calculated interest amount is greater than expected outcome. Return 0 otherwise. Okay. So இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அது expected outcome விட அதிகமா இருந்தா true னு ரிட்டர்ன் பண்ணோம், இல்லனா false னு ரிட்டர்ன் பண்ணோம். So that is what requirement. So இது பெருசா ஒன்றும் லாஜிக் இல்லை. ஸோ இது ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்லேயே போட்டுடலாம். P into N into R divided by 100. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி இது greater than expected outcome அப்படின்னு இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு, தட் இஸ் நத்திங் பட் 1. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணு. இந்த ரிலேஷனல் ஆப்ரேஷனே 1 or 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. So it works fine. Thank you.